நீ ஏன் கடவுளை விமர்சனம் பண்ணுற, ஜோதிடர்களை விமர்சனம் பண்ணுற, பேய் இல்லைன்னு சொல்கிற, மந்திர தந்திரங்கள்லாம் இல்லைன்னு சொல்கிற. ஆனால் மக்கள்லாம் நிறைய பேர் இதை நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எங்கேயாவது நம்பிட்டு போனால் போகிறாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது போல் நம்ம சேனலில் கடவுளை பற்றி விமர்சனம் பண்ணுவேன், ஜோதிடர்களை பற்றி விமர்சனம் பண்ணுவேன், ஜோதிடர்கள்னு இல்லை ஜோதிடத்தை பற்றி விமர்சனம் பண்ணுவேன். அப்புறம் இந்த பேய் மந்திர தந்திரங்கள்லாம் செய்கிறத பற்றிலாம் விமர்சனம் பண்ணி நிறைய பேசியிருப்பேன். வீடியோ பார்க்குற உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஏன் இது போல் வேலைன்னெலாம் எனக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க என்னோட சுற்றி இருக்கிறவங்கலாம். அதை மீறியும் நான் இதை மறுபடியும் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஒரு 3 பேர் ஒரு காரில் இறந்து கிடக்குறாங்க. என்னான்னு விசாரிக்கக்குள்ள ஜின்னுன்னு ஒரு மந்திரவாதியாம், அந்த ஏரியாவில் பாபான்னு அவருக்கு பேராம். அவர் ஜின்னுன்னு ஒரு பேய் போல் ஒன்று இருக்கும் போல் இருக்குது. அந்த ஜின்னை கூப்பிட்டாருன்னா அந்த யாருக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்குதோ அந்த குறைகள் எல்லாத்தையுமே அந்த ஜின்னு வந்து நிறைவேற்றி கொடுத்துருமா. ஸோ இப்படி வந்து மக்கள் ரொம்பவே நம்பியிருக்கிறாங்க. அதில் பணம் கஷ்டத்தில் கொஞ்சம் பேர் போயிட்டு இது போல் எங்களுக்கு பணம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகல. அந்த பாபா என்ன பண்ணுறாரு, ஜின்னுக்கிட்ட சொன்னால் பணம் வழியாக கொட்டை செய்வார்னு சொல்லிட்டு அந்த சின்ன பார்க்க போகிறதுக்கு மொபைல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம்லாம் செட்டப் பண்ணி கலர் லைட்டாக போட்டு ஜின்னு வர்றது போல் ஒரு அமைப்பை செஞ்சு ஜின்னு வந்துட்டார், உங்களோட குறைகளெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து சில இது நிறைவேறுது, நேச்சுரலாகவே நிறைவேறும், சில இது நிறைவேறாது இல்லையா. அப்படி நிறைவேறாமல் போயிட்டு ஜின்னுகிட்ட சொன்னோம் ஏன் நிறைவேறலன்னு அந்த பாபாவிட்ட கேட்டால் அந்த பாபா எப்படி வந்து அதை சாதுரியமாக இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறாருன்னா, நீங்கள் ஜின்னை வந்து திருப்திப்படுத்தலை, அதாவது அந்த குறையோடு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலேயே ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை வர வைக்கிறது. நீங்கள் செஞ்சதில் ஜின்னு வந்து திருப்தி அடையலை, அதனால தான் உங்களோட குறைகள் நீங்கலை. குறைகள் நீங்கிச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது நாளடைவில் அவங்களே யோசனை பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அவங்களே கண்டுபிடிச்சி அந்த குறைகள் நீங்கிடும். ஆனால் அந்த ஜின்னுகிட்ட போனதுனால தான் நம்மளோட குறைகள் நீங்கிச்சுன்னு அப்படி ஒரு சில பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி குறைகள் நீங்காதவங்களுக்கு இப்படி ஒரு சாதுரியமான பதிலை சொல்லி அவங்க மேலேயே குற்ற உணர்ச்சியாக்கி இன்னும் பணம் கொடுங்க, இன்னும் ஜின்னை திருப்திப்படுத்தணும், அதாவது அந்த ஜின்னை பார்க்கணுன்னா 7000 பணம் கட்டணுமா, பணம் கட்டினா தான் அந்த ஜின்னை பார்க்கலாமா. ஸோ இப்படி இருக்கக்குள்ள இந்த 3 பேருக்கும் பண பிரச்சனை இருந்திருக்குது. இதில் என்ன ஆக்சுவலாக பின்னாடி நடந்திருக்குன்னா, உங்களுக்கு 2 லட்சம் பணம் கொண்டாங்க, 2 லட்சம் பணத்தை வந்து நீங்கள் ஜின்னுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஜின்னு நிறைய பணம் வழியாக பொழிய வைப்பார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பாபா. அதை நம்பி 3 வெவ்வேறு மனிதர்கள் போயிருக்கிறாங்க. 2 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு காரில் வந்து அவர் வாங்குறதுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லட்டு கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு. அந்த லட்டில் விஷம் கலந்துருக்குது. ஸோ அந்த லட்டை சாப்பிட்டு நான் 3 பேருமே இறந்து போயிடுறாங்க அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்க. இவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ இதை வந்து அவர் வழக்கமாகவே செஞ்சுட்டு இருக்காரு. இது மட்டும் கிடையாது. அப்புறம் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கக்குள்ள இந்த 3 பேரும் இந்த சாமியார்கிட்ட போயிருக்காங்க, அதாவது இந்த பாபாவிட்ட போயிருக்கிறாங்க. அதனால தான் இவருக்கு வந்து இவங்க செத்துருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் தோண்ட பார்த்தாக்கா இது போல் நிறைய பேர்கிட்ட பணம் பறிச்சுட்டு இந்த லட்டை கொடுத்துருக்கிறாரு. அந்த லட்டை சாப்பிட்டு தான் அவங்க செத்து போயிருக்கிறாங்க. போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, இது தற்கொலையாக தான் இருக்கும், ஏன்னா அவங்களோட நகைகள்லாம் எதுவுமே திருடிட்டு போக மாட்டார், போட்ட நகைகள் அப்படியே இருக்கும், அங்கே வச்சு இந்த பணங்கள்லாம் பாக்கெட்டில் அப்படியே இருக்கும். ஸோ இவர் கேட்ட அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறதுனால இது தற்கொலைங்கிற பேரே எல்லா கேஸையும் மூடியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கேஸில் 3 பேரும் வெவ்வேறு மனிதர்களாக இருக்கிறாங்க. இது எப்படி 3 பேரும் வெவ்வேறு மனிதர்களாக இருக்காங்க, வந்து ஒரே காரில் தற்கொலை பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது மாரி விசாரணை நடத்தினதுனால அதுக்கு முன்னாடி இந்த சாமியார் இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நியூஸ் வந்து வந்திருக்குது. சமூக வலைதளங்கள்லேயே இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் அந்த மந்திர தந்திரங்கள், ஜோதிடம், கடவுள் பற்றி விமர்சனங்கள்லாம் பண்ணுறதுக்கு காரணம் இதனால தான். ஏன்னா இது எல்லாமே, அதாவது இந்த கடவுள், ஜோதிடம், மந்திர தந்திரங்கள், பேய்கள், இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்ட் ஆனது. ஸோ இதை வச்சு நிறைய மனிதர்கள் அவங்களோட சர்வைவலுக்காக பணம் சம்பாதிக்கிற வழியாக பயன்படுத்துகிறாங்க நிறைய மனிதர்கள். அதனால தான் விமர்சனம் பண்ணுறேன். இதில் மனித உயிர்களும் போகுது, நிறைய பேரோட வாழ்க்கையுமே நாசமாக போகுது. இப்போ ஜோதிடத்தை நான் விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் நல்லாவே தெரியும். அதில் எனக்கு 2 இது முரண்பாடாக இருக்குது. ஒன்று, இந்த செவ்வாய் தோஷம், மூல நட்சத்திரம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு திருமணமே நடக்காது. இப்போது நம்மளோட அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிலாம் இருப்பாங்க. இப்போ நம்ம சமூகம் வந்து இதை பெருமளவு பார்க்கறதுனால ஒருவேளை நம்மளோட அக்கா தங்கச்சிக்கோ அண்ணன் தம்பிக்கோ செவ்வாய் தோஷம், மூல நட்சத்திரம்னு சொன்னாக்கா அவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணுற அந்த திருமண முறையெல்லாம் தடைப்பட்டு போயிடும். ஸோ அவங்க வாழ்க்கையே அதனால் அழிஞ்சு போயிடும். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு சகோதரி மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து
45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாரும் மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம்னு யாருமே கல்யாணம் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. ஸோ செவ்வாய் தோஷமும் அது போல தான். ஸோ இதனால தான் இது சமூகத்துக்கு கேடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோதிடத்தை பேசுவேன். இன்னும் இந்த கடவுள் பேரை சொல்லிட்டு நல்லாவே தெரியும். கர்நாடகாவில் ஒரு கோயிலில் இளம் பெண்களெல்லாம் கொன்று அந்த ஆத்தங்கரை ஓரமாக புதைச்சிட்டாங்க. அதை கொன்று புதைச்சாரே வந்து வெளியில் சொல்லிட்டாரு. நான் தான் கொன்று புதைச்சேன், இவங்க தான் கொன்று புதைக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து அவரும் நிறைய பெண்கள், அதாவது அந்த கோயிலுக்கு வந்து வழிபடுற அந்த இளம் பெண்களை நிறைய பேரை கொன்று புதைச்சது அவர் தான். அவருக்கு மனசு கேட்காம ரியல் எவிடன்ஸாகவே வந்து சொன்னார். ஆனால் அப்போ அந்த கேஸ் வந்து கொஞ்சம் அந்த நேரம் பரபரப்பாக பேசப்பட்டது. அதை இப்போ வந்து அப்படியே அமுக்கிட்டாங்க. ஸோ அந்த அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி பாருங்களேன், கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ கடவுள்கிட்ட சொன்னால் தீர்த்து வைப்பான்னு கோயிலுக்கு போகிறாங்க, அவங்களையும் கொலை பண்ணுறாங்க. ஸோ இப்படி மக்கள் வந்து இந்த கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையில் போயிட்டு அவங்க உயிரை இழக்கிறாங்க. ஸோ அதனால தான் கடவுளை நான் விமர்சனம் பண்ணேன். சமீபத்தில் கூட பேய் ஓட்டும் தேர் திருவிழா அப்படின்னு எங்கள் ஊரில் பேனர் வச்சுருக்கிறாங்க. பேயெல்லாம் இல்லை, இல்லாத ஒரு பேயை மக்கள் மனதில் புகுத்துறாங்க. மக்களும் அந்த கற்பனையிலேயே பேய் இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு இது போல் சாமியார்களை பார்க்க போகிறதா இருக்கட்டும், மந்திரவாதிகளை பார்க்க போகிறதா இருக்கட்டும், இதுலேயும் அவங்களோட பணத்தை வந்து இழக்கிறாங்க. பணத்தை இழந்தால் கூட பரவாயில்ல. இப்போ பாருங்களேன், கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த ஜின்னு அப்படிங்கிற ஒரு மந்திரவாதியை பார்க்க போகக்குள்ள அவங்களோட உயிரே போயிடுது பாருங்களேன். உயிரும் போகுது, பணமும் போகுது. ஸோ இப்படி மனித வளங்கள்லாம் சுரண்டப்படுது. என்னுடைய சகோதர சகோதரிகள்லாம் இதில் உயிர் இழக்கிறாங்க. இதனால தான் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களே மன கஷ்டத்தில் போவாங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசினா கொஞ்சம் மன கஷ்டம் போகும், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஜோதிடர்கிட்டையும் நிறைய பேர் போகிறாங்க. அவங்கள அறியாமலேயே அவங்க ஒரு சொல்யூஷனை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா 4 பேர்கிட்ட நம்ம பேசினாலே நம்ம பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், மனசில் இருக்கிற பாரம் குறையும். அதனால் அந்த ஜோதிடர்கிட்ட போய் பேசி கொஞ்சம் அவங்க ஒரு அறிவுரை சொல்கிறதெல்லாம் கேட்டு வந்து இவங்களாக தான் ஏதாவது சுயமாக முடிவு எடுத்து இவங்க உழைப்பை தான் போட்டு முன்னேறுவாங்க. ஆனால் அந்த ஜோதிடர் சொன்னதுனால தான் நம்ம இப்படி வந்தோம் அப்படிங்கிறது போலலாம் மக்கள் நினைப்பாங்க. அதனால் இது போல் ஜோதிடம் சொல்கிறவங்க அவங்க மேலே எனக்கு என்ன முரண்பாடுனா, இந்த செவ்வாய் தோஷம் மூல நட்சத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் சொன்னால் போதும். அதுபோல் இந்த பாபா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஜின்னு அப்படிங்கிற ஒரு பேய் போல் ஒன்று கொண்டாந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் வந்து அவங்க பணத்துக்கு பணமும் போய் உயிருக்கு உயிரும் போயிடுச்சு பாருங்களேன். பணம் வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு 4 வாரத்தை பேசிட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஸோ அதில் வந்து உயிர் போகிற சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதுபோல் இந்த கர்நாடகாவில் சாமி கும்பிட போகிற இந்த சிறு பிள்ளைகளெல்லாம் கொண்டிருக்கிறாங்க. நரபலியாக என்னன்னு தெரியல, கொன்று போட்டிருக்கிறாங்க. ஸோ கடவுள்கிட்ட வந்து நம்ம குறைகளை சொன்னால் தீரும் அப்படின்னு நம்பி வர அந்த மக்களோட உயிரே போகிறது போல் இருக்குது. ஸோ இது எல்லாமே இல்லாமல் மக்களோட உயிரை கொல்லாமல் அவங்களோட பணத்தை அதிக அளவில் சுரண்டாமல் அவங்க குறைகளை கேட்டு அவங்களுக்கு ஒரு 4 நல்ல ஆறுதல் வார்த்தை சொன்னாக்கா போதும். இதில் எனக்கு எந்த முரண்பாடும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நான் பேசுகிறதுக்கான முக்கியமான காரணம், மக்களோட உயிரும் போகுது, பணமும் போகுது, அவங்க வாழ்க்கையை இழக்கிறாங்க நிறைய பேர் இதனால் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து மீண்டும் மீண்டும் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும், சொன்னால் அவங்க விழிப்படைஞ்சிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இது அலர்ட் ஆகிக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து விரிவாக விளக்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஜோதிடமாக இருக்கட்டும், சாமி ஏன் கும்பிடுற அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ ஒன்று விளக்கமாக நம்ம சேனலில் விளக்கியிருக்கேன். அதை நான் வந்து விரிவாக சொல்ல விரும்பலை. இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வருவோம். இது மக்கள் மனதிலலாம் எப்படி பதிய வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய், கடவுள், மந்திர தந்திரங்கள்லாம் எப்படி பதிய வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படங்கள் மூலமாக, திரைப்படம் மூலமாக பதிய வைக்கப்படுது. சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை இந்த பேய் படத்தை பார்க்கும், சாமி படத்தை பார்க்கும், மந்திர தந்திரங்கள் படத்தெல்லாம் பார்க்கும். நம்மளோட மனம் என்ன பண்ணுன்னா, அதாவது கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு 2 இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா, பார்க்குறது எல்லாத்தையுமே அப்படியே நம்பி மனசுக்குள்ளே வச்சுக்கும். அதை தான் வாழ்க்கைன்னு வாழ்வியலில் செயல்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ இந்த பேய், கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் திரைப்படம் மூலமாக மக்கள் மனதில் பதிய வைக்கிறதுனால மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, உண்மையிலே இதெல்லாம் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக தங்களோட நேரத்தையும் பணத்தையும் வாழ்க்கையில் செலவழிக்கிறாங்க. இதை வந்து சில மனிதர்கள் அழகாக கையில் எடுத்துக்கிட்டு இதில் எப்படி அவங்கள ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம், அவங்கள எப்படி சுரண்டலாம், அவங்கள எப்படி கொள்ளலாம் அப்படிங்கிறது போல் சில மனிதர்கள் இதை கையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் மக்கள் இதில் விழிப்பாக இருக்கணும். நீங்கள் திரைப்படத்தில் பார்க்குற இந்த பேய், கடவுள், மந்திர தந்திரங்கள் எல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒரு கற்பனை கதை. இப்போது இந்த திரைப்படங்கள்லாம் சிகரெட் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க. ஸோ அப்படிலாம் அடித்தாக்கா
லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்தும்பாங்க. அதாவது புகைப்பிடித்தல், மது அருந்துதல்லாம் உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் என்ன பண்ணணும்னா, இது போல் இந்த பேய் கதைகள் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், மந்திர தந்திரங்கள் கதைகள் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், கடவுள் பற்றின அந்த கதைகள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கற்பனை கதை, எங்கள் கற்பனையிலேட்டு நாங்களே எழுதுனது, இதை மக்கள் வந்து நம்ப வேணாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இதை பாருங்கள் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் அதை உண்மையானே நினச்சி அதை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதை வாழ்வியலையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இந்த ஜின்னு அப்படிங்கிறவற்றை நம்ம போய் சொன்னாக்கா அவர் வந்து பணமழையாக கொட்ட வைப்பார் அப்படின்னுங்கிறத நம்பி 2 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை அப்படிங்கிறத நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். திரைப்படங்களில் இதை பார்க்கக்குள்ள இது வந்து ஒரு சும்மா கற்பனை கதை, அதுக்காக எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையோடு பார்க்கணும். அதை அப்படியே உண்மைன்னு நம்பி அதை நம்ம மைண்டில் பதிய வச்சுக்கக்கூடாது. ஸோ இறுதியாக இதில் நான் ஒன்று சொல்ல வர்றது, இப்போ அவங்க உயிரை விட்டது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு கஷ்டம். முக்கியமாக அதில் சொல்லப்பட்டது பண கஷ்டம். அவங்கள்ட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. சில பேருக்கு பணம் இருக்கும், சில பேருக்கு திருமணம் ஆகாது, இன்னும் பல்வேறு கஷ்டங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கும். ஸோ அதை இந்த ஜின்னுக்கிட்ட போய் சொன்னால் அவர் சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மூட நம்பிக்கையில் தான் எல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை இந்த ஜின்னுக்கிட்ட சொன்னாக்கா சரி பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறது, உங்களுக்கு வாழ்க்கையில் இது போல் பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 2 நாள் அப்படியே அமைதியாக படுத்து தூங்குவேன். இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிப்பேன். ஸோ அப்படி யோசிக்கக்குள்ளே சில ஐடியாஸ் எனக்கே வரும். ஸோ அப்படி இல்லைன்னா என்னோடய நண்பர்கள், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் கேட்பேன். ஸோ இது இப்படி இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கேட்டாக்கா அவங்க நிறையா சஜஷன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு இந்த பிரச்சனைக்கு இதை செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்னு நானே 2-3 நாள் அப்படியே படுத்து அழகாக யோசிப்பேன். யோசித்தாக்கா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதை அப்படியே செயல்படுத்திட்டு போயிடுவேன். அதாவது என்னால் சிந்திக்க முடிஞ்சாக்கா சிந்திச்சு பார்ப்பேன், இல்லைனா 4 பேர்கிட்ட ஐடியா கேட்பேன். ஐடியா கேட்டுட்டு அதில் அவங்க சொல்கிறது எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அதை செயல்படுத்த ஆரம்பிப்பேன். ஸோ இதை பார்க்குற நீங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் விவேகானந்தரும் இதை தான் சொல்லுவாங்க, இந்த ஜோதிடத்தை பற்றி. ஏன் மக்கள் ஜோதிடம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க அழகாக சொல்லுவாங்க விவேகானந்தர். ஒரு மனிதனுக்கு மனதிலும் அறிவிலும் குழப்பம் வரும்போது ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வருது, அதனால் ஜோதிடம் பார்க்க போகிறாங்க. அதாவது எதிர்காலத்தினை பற்றின பயத்தினால அந்த மனிதர்கள் என்ன செய்யணுன்னாக்கா, நல்ல உணவு அருந்தி நல்ல மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா அமைதியாக உறங்கி எழுந்தாலே போதும், அவங்களோட பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு விவேகானந்தர் அவர்கள் இந்த ஜோதிடத்தை பற்றி சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஏற்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சுற்றி இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி வேறு மனிதர்கள்ட்டெல்லாம் கேட்டாக்கா அவங்க சில சஜஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நேராக எங்கே போயிடுறாங்க, உடனே இது போல் மந்திர தந்திரங்களுக்கு போயிடுறாங்க, ஜோதிடம் பார்க்க போயிடுறாங்க. சில பேர் மனசில் கஷ்டமாச்சுன்னா கடவுள்கிட்ட போய் உட்காந்து முட்டி போட்டு வேண்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அது கூட ஒரு வகையில் நம்ம வச்சாலும், இது போல் மந்திரவாதிகள்ட்டெல்லாம் போய் உயிரை விடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடுமையாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனைன்னு வரக்குள்ள நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 4 பேர்கிட்ட விசாரித்து பாருங்கள். அவங்க சொல்கிறது அப்படியே நீங்கள் கேட்கணும்லாம் கிடையாது, அவங்க சில ஐடியாஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசித்தாலே போதும். சுயமாக நீங்களே யோசித்தாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதனால் யார் இது போல் ஜோதிடம், மந்திரவாதி, இந்த தந்திரங்கள், பில்லி சூனியம் வைக்கிறது அப்படிங்கிறது போல் முழுமையாக போயிட்டு இதில் விழுந்துட வேணாம். கடவுளை கூட நீங்கள் போயிட்டு வணங்க வேணாம். உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்ககிட்டே இருக்குது. அதனால் நீங்களே யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுங்க. இது போல் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இதை சொல்லணுன்னு தான் இந்த வீடியோ போட்டு இருக்கிறேன். இதில் சொன்ன கருத்துக்களை நீங்கள் சிந்திச்சு பார்த்து சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்குங்க, தவறாக இருந்தால் விட்டுடுங்க. நன்றி.